Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் தீபாவளி ஸ்பெஷல் வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு குஸ்கா, அதுக்கப்புறம் பன்னீர் கோலா உருண்டை. இந்த குஸ்காக்கு ஒரு மஷ்ரூம் சென்னா குருமா வந்து செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குஸ்கா செய்யலாம் வாங்க. இந்த குஸ்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காய விழுது, இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு, மஞ்சள் தூள், உப்பு, பிரியாணி ரைஸ் நான் 2 அழகாக எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள், நெய், தேவையான அளவு எண்ணெய். இந்த குஸ்காக்கு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை குருமா, இது எல்லாமே இந்த குஸ்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு சாப்பிடலாம், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட சிக்கன் இந்த மாதிரி எது வேணாலும் இதுக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் வச்சு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாவை கீரி இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நசுக்கி இதோட சேர்த்துடலாம். அடுத்தது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து பெரிய டம்ளர் அப்படின்றதுனால நான் 1.5 டம்ளர் இதில் ஊற்றுறேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதிலிருந்து 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க பிரியாணி அரிசியை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. இது வந்து உப்புமாக்கு தெரிக்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இது வந்து கொதிக்கணும். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இதுக்கு நீங்கள் எந்த கலர் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. நல்லா உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி உடனே விசில் போட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து விசில் போடலாம். நல்லா உதிர் உதிராக வரும். இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குஸ்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பன்னீர் கோலா உருண்டை செஞ்சிடலாம். பன்னீர் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு, பச்சை மிளகா, உடைச்ச கடலை மாவு, பன்னீர் துருவுனது 1 கப். ஒரு பவுல்ல
1 கப் பன்னீரை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் உடைச்ச கடலை பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி பொடியா நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம், பன்னீரில் இருக்கிற ஈரத்திலேயே வந்து இது நல்லா பிடிக்க வரும். இது மாதிரி நம்ம உருண்டைகளா இதை பிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு உருண்டையா இதில் நம்ம போட்டுடலாம். சும்மா லைட்டாக இதை திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை பொரிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற பன்னீர் கோலா உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே செவந்துருச்சு. இந்த கோலா உருண்டைகளை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மஷ்ரூம் சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் சென்னா குருமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 1, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு, அதே மாதிரி அரைக்க சோம்பு, கசகசா, மஞ்சள், மிளகாய்த்தூள், சென்னா, மஷ்ரூம், தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்க எண்ணெய். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க வச்சிருக்க பொருட்களை எடுத்து இதில் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து சோம்பு, கசகசா, கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அரைக்க அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் இருக்கும் அதில். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதை பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துக்குங்க. இதில் சீக்கிரமாகவே வதங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல். தேங்காவை நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா மிக்சியில் அரைப்படணும், அதுக்காக இதை நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியை இதில் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். மிக்சியில் சூட்டோடு போடக்கூடாது, அதனால கொஞ்சம் ஆற வைக்கிறேன். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இது வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்க வச்சுருக்க பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை இதெல்லாமே வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் போடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கொஞ்சம் பொரியுது. அண்ட் ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் சென்னா நான் இதை வேக வச்சு வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே நீங்கள் போட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா அது காரம் பத்தாது. நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சென்னாலையும் கொஞ்சம் காரம் அப்போ தான் சேரும். இப்போ இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கங்க. ஏன்னா இது சிம் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரம் கருகாது. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். ஏன்னா இது சென்னாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி சென்னால் கொஞ்சம் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கு, இருந்தாலும் அது பத்தாது, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் அந்த மிளகாய் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சென்னா, மஷ்ரூம், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம சேர்த்த கலவையை நல்லா கலந்து விடலாம். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. மஷ்ரூம் ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது, அதனால் சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலாவை அதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம், அதில் கலந்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அது நல்லா கலந்துருக்கு. இப்போ சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கலாம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அண்ட் கடைசியாக சேர்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். நம்மளுடைய மஷ்ரூம் சென்னா குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய குஸ்கா, பன்னீர் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சென்னா குருமா, இது 3மே ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த வெஜ் லஞ்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.